ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி டெமோலிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக மேக் பண்ணுறேன். டெமாலிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கிச்சன் எப்படி இருந்தது, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் என்னென்ன இதில் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் டைல்ஸ், அதுக்கப்புறம் கேபினெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது அக்ரலிக் மாடுலர் கிச்சன். இது அக்ரலிக் தான் இதில் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ கூட நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் Day 1, Day 2, Day 3லாம் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது கிச்சன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிச்சனில் கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்லாம் பண்ணிட்டோம். இப்போ டைல்ஸ் போட போகிறோம். பட் என்னென்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இந்த சைடு யூ ஷேப்லாம் இருந்தது. வால் டைல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்லாம் இருந்தது. எலக்ட்ரிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற போர்டு நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அடிஷ்னலாக ஒரு போர்டுன்றது போட்டிருக்கோம். அந்த போர்டு ரஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மாற்றிடுவோம். பட் என்ன இதில் மொத்தத்தில் ஒரு 2 போர்டு டேமேஜ் ஆனது. அது மட்டும் மாற்றிருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா மீதி எல்லாம்னா ஒரு 2 போர்டு மட்டும்தான் இருக்கும். இது அண்டர் மவுண்ட் ஆர்ஓ. பட் என்னென்னா இது யூஸே கிடையாது. பட் என்னென்னா யூஸ் இல்லைனாலும் கூட ஆல்ரெடி இருக்கிறது நம்ம ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. வேணால் டெமி பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வேணால் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா புது ஒயர் லைன்லாம் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் சிங்க் வரும். ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் நாங்கள் எங்கேயுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆர்ஓக்கு மட்டும் அண்டர் மவுண்ட் ஆர்ஓ கொடுத்துருக்கோம். சிங்க் சேம் பிளேஸ் தான். இந்த சைடு ஹாப் பார்த்திங்கன்னா சேம் பிளேஸ் தான். இந்த விண்டோலாம் எதுவுமே எடுத்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஒரு மேலே டாப்பில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுவோம். கீழே ப்ளம்பிங் லைன்ஸ், கீழே ப்ளம்பிங் லைன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த லைனு தான் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி அதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே ஜாம் ஆகிட்டு இருந்தது. அதனால் பழைய பைப் லைன். அதுக்கப்புறம் ஃப்ளோர் உடைக்கும் போது அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம கிச்சன் சென்டர் பண்ணியிருக்கோம். சென்டர் பண்ணி வர இடம் பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக அந்தளவுக்கு வராது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். இதில் எலக்ட்ரிக்கல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போர்டு இருந்தது. நம்ம அதை எடுத்துகிட்டு அண்டர் மவுண்ட் ஆரோ வச்சுருக்கோம். அந்த இடத்துல அவன் ஓடிஜிக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ரோலிங் ஷட்டருக்காக கொடுத்துருக்கோம். பட் ஏன்னா 2 சைடு நம்ம கொடுத்தாலும் எதாக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் யூஸ் பண்ணோன்ற அப்படிலாம் கிடையாது. அவன் ஓடிஜிக்கெலாம் கொடுத்துருக்கோம். பட் என்ன இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கிளைண்ட்டு வெளியே தான் அதோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணுற வீடுனால ஃபுல்லாத்தையும் காமிக்க முடியாது. ஏன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சிட்ருக்காங்க. அதனால் ஃபைனல் வீடியோவில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருந்தது. 12 மாடல் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கே 12 மாடல்லாம் தேவையே கிடையாது. வேணால் நம்ம இங்கேருந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் சாக்கெட்ஸ் அதுக்கப்புறம் சுவிட்சஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு 8 மாடல் தேவைப்படுது அப்படின்னா 8 மாடல் போடுறது பதிலாக 12 போயிடணும். 6 மாடல் தேவைப்படுது அப்படின்னா 6 மாடல் போடுறது பதிலாக 8 போயிடணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா வராது. அதுக்காக வேணும்னா எங்கள் பட்ஜெட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக போர்ட்ஸ் போட்டுக்காங்க. பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர்ன்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இதோட ஃப்ரிட்ஜுன்றது இங்கே தான் வைக்க போகிறாங்க. பட் என்னென்னா இதோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இப்படி தான் எடுத்திருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம உடச்சி திருப்பி இந்த சைடு எடுத்து கொடுத்துருக்கோம். உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒயர் தொங்கிட்டுலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா கன்சீல்ட் ஆகிடும். இந்த பாயிண்ட்ஸும் தனித்தனி தான். பட் என்ன இது கிச்சனுக்குள்ளே வரும். இது வெறும் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வரும். இதில் இவ்வளோ தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் இதெல்லாம். இதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது ஃபால் சீலிங் லைட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உள்ள ப்ரொஃபைல் லைட் கொடுக்குற லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அதனால் எலக்ட்ரிக்கல் இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். நான் யூட்டிலிட்டியும் காமிக்கிறேன். ப்ளம்பிங் ஒர்க் இவ்வளோ தான் இந்த சைடு பண்ணியிருக்கோம். ஒரு சிங்க் வைக்கிறதுக்காக தான். அண்டர் மவுண்ட் ஆரோ வச்சாலும் கூட ஒரு ஃப்ளோர் ட்ராப் ஃப்ளோர் ட்ராப்ன்றது போதும்.
ஃப்ளோர் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இது ஃப்ளோர் டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கொடுக்குறது. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்கோம். டீ போட்டு நம்ம வந்து யூட்டிலிட்டியில் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹாவ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோலிஷன் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணிடுவோம். உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கை வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணிடுவோம். ஏன்னா டெமாலிஷன் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து நடக்கிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிற இடத்துல வந்து டேமேஜஸ் எதுவுமே வந்து ஆகாது. அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து பாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் பெஸ்ட் கண்ட்ரோல் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது ½ hour கூட இருக்காது. ஏன்னா சின்ன கிச்சன்னால் இது வந்து பைப் லைன்ஸில் எதுவுமே வந்து போடலை. பேசிக்காக வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அதே தான். நீங்கள் பைப் லைன்ஸ்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த க்ரீன் கலர் கிச்சன் இருக்கும். நீங்கள் அதோட Day 1 Day 2லாம் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். அதுக்கு அப்படியே சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் இருக்கிற டிசைன், அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஒர்க்மேன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா Day 1 Day 2 Day 3 அந்த மாதிரி வீடியோ வந்து போட்டோன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஒரே வீடியோவில் வந்து எல்லாமே கவர் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வுட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி இதில் வந்து கொடுக்க போகிறோம். பட் என்னென்னா ஆர்ச் கிடையாது, வெறும் வந்து ஸ்கொயராக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். அதுலேயே வந்து லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஃப்ளோர் டைல் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்பிள் வந்து இருந்தது. நீங்கள் Day 1 வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா புரியும். டைல்ஸ் வந்து 2x4 டைல்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன் தான். பட் என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த இடத்துல தான் டைல்ஸ் ஒட்டுவாங்க. பட் என்னென்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழேருந்து உட்டன் ஒர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் கேபினெட்ஸ்ன்றது வந்து போட போகிறோம். நான் டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் கூட காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து கீழே இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணாமல் ஃபுல்லாத்தையும் டைல்ஸ் ஒட்டிடுறோம். ஃபுல்லாத்தையும் டைல்ஸ் ஒட்டிட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் ஒட்ட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கேபினெட்டோட ஹைட்டுக்கு ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்லாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் ஒட்டுவோம். நான் அதுவும் காமிக்கிறேன் எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரானைட்ன்றது வந்து கிரானைட், ஈஸ்லாப், குவார்ட்ஸ், நானோ நீங்கள் எது போட்டாலும் உள்ளே வந்து இன்ஸ்டால் ஆகாது. அதனால் வந்து கேபினெட்ஸ் எது வரைக்கும் போட போகிறோமோ அது வரைக்கும் வால் டைல்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒன்ஸ் ஈஸ்லாப் வந்து போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கபோர்டு தான். இது உள்ளே வந்து சிவில்லே வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிவில் ஒர்க் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இதுலேயே வந்து கேபினெட்ஸ் வந்து தனியாக வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து கடப்பாக்கல்லாம் இருந்தது, உடச்சிட்டோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ஜெட் கம்மியாக பண்ணோம் அப்படின்றதுக்காக கடப்பாக்கல் வந்து போட்டு பண்ணுறீங்க. பெஸ்ட்டு தான் அது. கடப்பாக்கல் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டு 2 டோர் தான் போட முடியும். பட் இதில் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே ஹைட்ராலிக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய ஒர்க்குன்றது வந்து உட்டன் ஒர்க்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கடப்பாக்கல், அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ரேக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டேரெக்டாக வந்து டோர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட முடியும். இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி PVC டோர் வந்து இருந்தது, நாங்கள் அதுவும் எடுத்துட்டோம். ஏன்னா கிச்சன் என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவில், அதுக்கப்புறம் வந்து அந்த விண்டோ மட்டும்தான் விட்டுட்டோம். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது அது எடுக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து அது எடுக்கிறது பிடிக்கல, அதனால வந்து அது விட்டு வச்சிட்டோம். அதனால் அது மட்டும்தான் அப்படி இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாதி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 feet இருக்குது. அதில் 3 feet வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் கிடையாது. அதில் பாதியாக குறைச்சி பாதி மட்டும்தான் வந்து தெரியும். அந்த பாதியாக கூட எப்படி தெரியும் அப்படின்ட்டு நான் ஒரு ஒர்க்கு வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். இது வந்து யூட்டிலிட்டியில் வந்து இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு காலம்ன்றது வந்து இருக்குது. ஏன்னா உடச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் ஃப்ளோர் பிளான் வந்து கேட்டிருந்தேன். கிளைண்ட்டுக்கிட்ட ஃப்ளோர் பிளான் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா பழைய பில்டிங்னால இங்கே வந்து காலம் இருக்குது. அது பக்கத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ்ன்றது வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து கிரானைட்ன்றது வந்து வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல், இதுவும் ஃப்ளோர் டைல் தான் வந்து போட போகிறோம். இதுலேயே வந்து நிறைய ஒர்க்குன்றது வந்து பண்ண போகிறோம். யூட்டிலிட்டிலையும் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ண போகிறோம்.
ஃபால் சீலிங்ன்றது வந்து நான் டிசைனுக்கு வந்து நான் சொல்லவே இல்லை, டிசைன் பற்றியும் கூட நான் பேசவே மாட்டேன். மெயினாக வந்து லைட்டிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஃபால் சீலிங் வந்து போட போகிறோம். இதுலேயும் வந்து சும்மா பிளெயின் தான், இதுலேயும் பிளெயின் அதுலேயும் பிளெயினாக வந்து போட்டுட்டு ஒரு டியூப் லைட்டு போடுறது பதிலாக வந்து ஒரு 2 லைட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட போகிறோம். இதில் இருக்கிற ப்ளம்பிங் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன்ன்றது வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு சிங்க் வந்து நம்ம போட போகிறோம். இந்த வந்து சிங்க் வந்து போடுறதுனால இந்த பைப் லைனில் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த பைப் லைன்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ளோரில் வந்து போட்டுருவோம், அப்படி இல்லைன்னா வாலில் வந்து போட்டுருவோம். ஒரு சைட்டில் வந்து அந்த கிளைண்ட்டுக்கிட்ட பேசிவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு வந்து வாலில் வந்து போட்டு கொடுக்கணுமா இல்லை ஃப்ளோரில் வேணுமான்ட்டு கேட்டுருவேன். அவங்க வந்து ஃப்ளோரில் தான் மேக்ஸிமம் அதிகமான பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோரில் கொடுக்கும்போது டைல்ஸ் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் பைப் லைன்லாம் இருக்காது. பட் என்னென்னா அந்த கேபினெட்ஸில் வந்து நம்ம மறைக்கிறதுனால கேபினெட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். நான் வேணால் டைல்ஸ் போட்டு காமிக்கிறேன், அந்த பைப் வந்து எப்படி வெளியே தெரியும், அது எப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.